रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् குருப்யோ நமக. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு மருத்துவ ஜோதிடம் சம்பந்தமான ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இது ஷேர் பண்ண ஜாதகம், மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்குன்னு அவர் கொடுத்த ஜாதகம். இது அதில் என்னென்ன சம்பவம் நடந்தது எல்லாத்தையுமே அவர் தெளிவாக குறிப்பிட்டு அனுப்பிச்சிருக்கார் அவர். ஓகே, இது ஒரு பொண்ணோட ஜாதகம். 23/11/2000 பிறந்த ஜாதகம். நைட்டு 12 மணி 1 நிமிஷம், அதாவது 23ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 1 மினிட்டுக்கு பிறந்த ஒரு பொண்ணு. இது இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு 26 வயசு ஆகுது. ஓகே, 2000 பிறந்த குழந்தை. சிம்ம லக்னம், 2ல் செவ்வாய் சந்திரன், 3ல் புதன், 4ல் சூரியன், 5ல் சுக்கிரன் கேது, 10ல் சனி குரு, 11ல் ராகு. இதுதான் அந்த பொண்ணோட ஜாதகம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிடுறேன். கர்ப்பப்பை பிரச்சனை அப்படின்னா எதுனெல்லாம் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செவ்வாய் சந்திரன். செவ்வாய் சந்திரன் சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக அது கர்ப்பப்பை பிரச்சனையை கொடுக்கும். ஒன்று. செவ்வாயோட ராகு சேர்ந்தாலும் கர்ப்பப்பை பிரச்சனையை கொடுக்கும். சந்திரனோட ராகு சேர்ந்தாலும் கர்ப்பப்பை பிரச்சனையை கொடுக்கும். செவ்வாய், அதாவது ஒன்று செவ்வாயோட ராகு சேர்ந்தா, அப்படி இல்லாட்டி ராகு கேதுவோட சென்டர் பாயிண்டில் செவ்வாய் இருந்தா, அதே மாதிரி சந்திரனோட ராகு சேர்ந்தா, இல்லை ராகு கேதுவோட சென்டர் பாயிண்டில் சந்திரன் இருந்தா, இதெல்லாம் கர்ப்பப்பை இஷ்யூவை கொடுக்கும். இந்த பொண்ணுக்கு செவ்வாய் சந்திரன் சேர்ந்து இருக்கு. செவ்வாய் 17 டிகிரி, சந்திரன் 22 டிகிரி, ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. செவ்வாய் இருக்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்தில், சந்திரன் இருக்கிறது செவ்வாயோட நட்சத்திரத்தில். செவ்வாய் அஸ்த நட்சத்திரம், சந்திரன் சித்திர நட்சத்திரம். ரெண்டும் இவ்வளோ நெருக்கமாக இருக்கு. இன்னொன்று, ராகு கேதுவோட மையப்புள்ளியில் இருக்கு. எக்ஸாக்ட் மையப்புள்ளியில் செவ்வாய் சந்திரன் இருக்கு. இது எல்லாமே கிளியராக இண்டிகேட் பண்ணுது அந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பை இஷ்யூ உண்டு அப்படிங்கிறத. இது அந்த பொண்ணால் தாங்க முடியுமா அப்படின்னா, லக்னத்துக்கு எந்த கிரக பார்வையும் இல்லை, எந்த கிரகமே லக்னத்தில் இல்லை, எந்த கிரக பார்வையும் லக்னத்துக்கு கிடையாது. லக்னாதிபதி பலமாக இருக்காரா அப்படின்னா, லக்னாதிபதி 6-8 அதிபதியோட பார்வையில் தான் இருக்கார். அந்த 6-8 அதிபதி வருட கிரகம், ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கிரகம். ரெண்டுமே வக்கரமாக வேறு இருக்குது. சனியும் குருவும் 6-8 சேர்ந்து கர்மஸ்தானத்திலிருந்து லக்னாதிபதியை பார்க்குது. லக்னாதிபதியும் வீக்கு, 6-8 சேர்ந்து இருக்கிறதுனால லக்னாதிபதியும் வீக்கு, லக்னமும் வீக்கு. 5ஆம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, 5ஆம் இடத்துல சுக்கிரனை நோக்கி தான் கேது வருது. சுக்கிரனை நோக்கி கேது வந்தாலே ஹார்மோன் இஷ்யூ கண்டிப்பாக உண்டு. ஹார்மோன் குறைபாடு உண்டு, கம்மியாக இருக்கும், டெபிசிட் இருக்கும், தேவையான அளவு இல்லாமல் டெபிசிட் இருக்கும். ஒன்று. இன்னொன்று, இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. ஸோ இந்த சுக்கிரனை நோக்கி தான் கேது வருது. 5ஆம் இடமும் வீக்கு. 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடையாது. ஸோ இந்த குரு 8ஆம் அதிபதியாக வேற ஆகி அவர் சனியோட சேர்ந்திருக்கார். 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார். 6-8 பார்வை சூரியனுக்கு. இது எல்லாமே கிளியராக இண்டிகேட் பண்ணுது இந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை கான்ஸ்டண்ட்டாக உண்டு. ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டு ஃபுல்லாக எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் சைல்டு பர்த்துக்கு ட்ரை பண்ணணும். இது க்ளீனாக காமிக்குது. இன்னொன்று, இந்த பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னா, தசாபுக்தி அது ஒன்று. அதை விட ரொம்ப சிவியராக ஸ்ட்ராங்காக சொன்னால், கோச்சார ராகு கேது பயணம் பண்ணும்போது
இந்த கோச்சாரத்தில் ராகுவோட கேது ரொம்ப பவர்ஃபுல். அடுத்தடுத்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே போகிற பிளானட்னா அது கேது தான். ஓகே, நான் கிரகம் சேர்ந்து இருக்கும்போது ராகு செவ்வாய் இருந்தா, ராகு சந்திரன் இருந்தான்னு சொன்னேன் நான். கோச்சாரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறது கேது. கேது தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ அவர் என்னென்ன சம்பவம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு 19 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. 2020 ஜூலையில் ஒரு 1.5 மாத குழந்தை, 1.5 மாத கரு வயிற்றுலே கலைஞ்சு அது வெளியேறிடுச்சு. கரெக்டாக அந்த பீரியடு 2020 ஜூலைன்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் கேது இருந்தது. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே இங்கே கேது சுக்கிரன் இருக்குது. கரெக்டாக இதே இடத்துல தான் கேது இருந்தது. அதுவும் 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்திலேயே கேது இருந்தது. ஸோ அந்த பீரியடு நடந்துருச்சு. அது அடுத்தது 23/12/2001 23/12/2001 6 மாத ஆண் குழந்தை வயிற்றுலையே இறந்து போயிடுச்சு. அது இறந்து போய் அப்புறமா வெளில வந்திருக்கு. ஸ்டில் பார்ன். கரெக்டாக அதே டேட்டில் பார்த்தீங்கன்னா கேது இந்த சூரியன் மேலேயே இருந்தது. இந்த சூரியன் 6:54 6-8 பார்வை வாங்கின சூரியன் வந்து 6 டிகிரி 54 மினிட்ஸு. அது மேலே தான் கோச்சார கேது எக்ஸாக்டாக அதே டிகிரியில் இருந்தது. 5.3 5.4 இருந்தது. அதாவது அது தாண்டதுக்கு முன்னாடி தாண்டுற டயத்திலேயே எல்லா டிஸ்டர்பன்ஸையும் பண்ணிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? அந்த குழந்தை இறந்ததுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளட் கிளாட். அந்த குழந்தைக்கு வரக்கூடிய அந்த ஃபுட் பைப்பில் பிளட் கிளாட் இருந்து சரியான ஃபுட்டு குழந்தைக்கு வரலை. ஃபுட்டு வராததுனால அந்த குழந்தை இறந்துடுச்சு. அது இறந்து பிறந்தது அது. ஸோ இந்த இடத்துல அடுத்தது வந்து அவங்க IVF மூலமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. 2024 ஜூலையில் என்ன நடந்ததுன்னா, 5 மாத முடிஞ்ச ஸ்டேஜில் 2 ஆண் குழந்தை அந்த கர்ப்பப்பை ஓப்பன் ஆகி அடுத்தடுத்து வெளில வந்துடுச்சு. அதுக்கு காரணம் இந்த சந்திரன் செவ்வாய் சேர்ந்தால் மெயினாக என்ன ப்ராப்ளம், கர்ப்பப்பை பிரச்சனைன்றோம். என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா, கர்ப்பப்பை வீக்காக இருக்கும். எண்டோமெட்ரியம் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். அது கருவை தாங்குற அளவுக்கு இருக்காது. இந்த செவ்வாய் சந்திரன் ராகு கேதுவோட எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்டில் இருக்குது. அதனால் இந்த யூட்ரஸ் ரொம்ப வீக்கு. கரெக்டாக 5 மாத குழந்தை கர்ப்பப்பை தாங்காமல் தானாக கர்ப்பப்பை ஓப்பன் ஆகி வெளியில் வந்துடுச்சு. அது ஸோ இது வந்து 2024 ஜூலையில் நீங்கள் அதே டைம் போடுங்க. இந்த செவ்வாய் சந்திரன் நடுவில் எக்ஸாக்டாக கேது இருக்கும். அப்படின்னா என்னென்னா, இவங்க ட்ரை பண்ணது எல்லாமே ரொம்ப ராங் பீரியடு. அதனால தான் இந்த பிளானட்டரி பொசிஷன் பார்த்து ப்ரெக்னன்சிக்குன்னு போகும்போது இந்த பிளானட்டரி பொசிஷன் பார்த்து பண்ணுறது இது. அடுத்தது பாருங்கள், திரும்பி மீண்டும் IVF இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பி IVF மூலமாக ட்ரை பண்ணிவிட்டு அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப ப்ரிகாஷனாக இந்த யூட்ரஸ் ஓப்பன் ஆகிடுதுன்னு சொல்லிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஸ்டிச் பண்ணி திருப்பி கரு உருவாகி போயிட்டுருக்கும்போது 6 மாதம் 22/1/2026 அந்த ஸ்டிச்சிங்கை மீறி ஒரு குழந்தை இறந்து பிறந்திருக்கு. இன்னொரு குழந்தையும் வெளில வந்துடுச்சு. அதை இன்குபேட்டரில் வச்சுருந்துருக்காங்க. 2 டேஸில் அதுவும் இறந்துடுச்சு. அது அடுத்தடுத்து அந்த டயத்தில் எக்ஸாக்டாக கோச்சார கேது இந்த லக்னத்து மேலேயே ட்ரை பண்ணது எல்லாமே ராங் பீரியடில். அதே மாதிரி இந்த கோச்சார கேதுவும் இங்கே ராகுவும் 6-8 அதிபதி சென்டர் பாயிண்ட்டு, விருச்சிகத்தில் இருக்கிற சூரியன் சென்டர் பாயிண்ட்டு. ஜென்ரலாகவே நம்ம விருச்சிகத்தை தான் பார்க்கணும். ப்ரெக்னன்சி அப்படின்னா கண்டிப்பாக விருச்சிகத்தை பார்க்கணும். விருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளை நிறைய இன்சிடென்ட் சொல்லலாம். ஒரு லேடிக்கு வந்து இங்கே விருச்சிகத்தில் சந்திரன் வந்து 0.5 டிகிரி என்னவோ இருந்தது. கோச்சார கேது தனுசில் இருக்குது. நான் அப்போவே சொன்னேன்,
இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து இந்த பீரியடில் உங்களுக்கு யூட்ரஸ் சம்மந்தமாக பிரச்சனை வரும். நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன். நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உடம்பு முதல்ல நீங்கள் அப்பப்போ பீரியடிக்கெல்லாம் செக் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். கரெக்டாக அது நடந்து இந்த தனுசுலேருந்து தாண்டி விருச்சிகத்துக்கு வந்து அந்த 0.5 இருக்கிற அந்த சந்திரன் மேலே கேது போகும்போது அவங்க யூட்ரஸே எடுத்துட்டாங்க அவங்க. ஸோ பிரச்சனையை கொடுக்காதானே கண்டிப்பாக கொடுக்குது. கோச்சார கேது இந்த இடத்துல அந்த அந்த சந்திரன் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்ததுனால தான் அந்த விஷயத்தை சொன்னேன் நான். சந்திரன் ஸ்ட்ராங்காக ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா அது சொல்லியிருக்க மாட்டேன். ஏற்கனவே அவங்களுடைய சார்ட்டில் வீக்கான சந்திரன் அந்த டயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது. அந்த கோச்சார கேது அங்கே போகும்போது அது ப்ராப்ளத்தை பண்ணி இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்டு சொல்லலாம். ப்ராப்ளம் வருமா அப்படின்னா இந்த கோச்சாரத்தை வச்சு, இதில் மெயினாக கோச்சாரத்தில் கேதுவை வச்சு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். கோச்சார கேது இந்த கிரகங்கள் மேலே போகும்போது நிச்சயமாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாங்க. இன்னுமே நான் சொல்கிறேன், யாரெல்லாம் விருச்சிக ராசியோ கோச்சார கேது அங்கே போகும்போது அந்த பீரியடு நீங்கள் மென்ஷன் பண்ணி இந்த பீரியடில் யூட்ரஸ் ரிலேட்டடாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா நீங்கள் கேளுங்க. 200% அவங்க ஆமாம்பாங்க. ரொம்ப ரேராக ஒரு 100ல் ஒரு 10 பேர் 20 பேர் வேணால் இல்லை அப்படி ஒன்றும் எடுக்கலை அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லலாம். எபோவ் 80% கண்டிப்பாக அவங்க எடுத்திருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அட்லீஸ்ட் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு ஹோம் ரெமிடிஸாவது எடுத்திருப்பாங்க. டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். கோச்சார கேது இங்கே போகும்போது அவங்களுக்கு விருச்சிகத்தில் செவ்வாயோ சந்திரனோ அல்லது செவ்வாய் சந்திரன் சேர்ந்தோ இருந்திருந்தால் கோச்சார கேது இங்கே போகும்போது கண்டிப்பாக தொந்தரவு பண்ணியிருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னா கண்டினியூஸாக அடுத்தடுத்து அவங்க ட்ரை பண்ணது எல்லாமே ரொம்ப ஒரு வீக்கான பீரியடு. லக்னமும் வீக்கு, லக்னாதிபதியும் வீக்கு. அதுதான் லக்னாதிபதிக்கு 6-8க்கு உண்டான குரு சனியுடைய பார்வை, லக்னாதிபதியும் வீக்கு. அதனால் இவங்களுக்கு அந்த வித் ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கான்னு அதுவும் கிடையாது. இவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்து ஒரு 2-3 வருஷம் இவங்களை டிஸ்டர்பே பண்ணாமல் ஒரு பெரிய பிரேக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணு தான் அது. அடுத்தடுத்து ட்ரை பண்ணி அந்த ஹெல்த்துக்கு தான் ப்ராப்ளம் வரும். அதனால் இவங்க ஒரு பிரேக் கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. உங்கள் கையில் இருக்கிற ஜாதகங்களை வச்சு நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. பின்னாடி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கர்ப்பப்பை பிரச்சனைகள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இது எல்லாமே பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. நன்றி, வணக்கம். ஓம் நமோ பகவதே ருத்ராய.